ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு ஆமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின் சீசன் 4 பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம வந்தீங்கன்னா அதை செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இதோட கதை இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் வழியாக முடிய போகுது. அடுத்த எபிசோட்ஸோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிடும். ஸோ அதனால் சந்தோஷமாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட நான் இப்போ 19th எபிசோட் பார்க்கலாம். கடைசியாக இதோடு முடிச்சிருப்பேன்னா இங்கே நீங்களும் ஜிம்மினும் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. அவருக்கு வீட்டோட டோர்ஸாகவே டோர் ஸ்டெப்ஸ் கிட்ட தான் இருக்கும்னு அவருக்கு தெரிஞ்சும் வேணுங்கன்னே ஹோட்டலில் புக் பண்ணி வெளில போகிற மாதிரி. ஸோ அங்கே உங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா பேசியிருந்திருப்பாங்க. அப்போது அவர் பேசும்போது நீங்கள் காதில் வாங்கிட்டீங்க. இவ்வளோ அல்பையாக மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மிட்ட சொல்கிறீங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதோட விட்டுருப்பா அதுக்கப்புறம் நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு கடைன்னு எல்லாத்தையுமே கிளம்பி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஸோ இங்கே நீங்கள் ஜிம்மின்ட்டு என்னங்க நம்ம போய் அர்ஜுனை போய் ஒரு வார்த்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி ஓகே, அம்மா அப்பா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள ஃப்ரீயாக பண்ணிவிட்டு நம்ம போய் அங்கே வெயிட் பண்ணலாம். ஓகே சரி, நான் குளிச்சிட்டேன், நீங்கள் போய் குளிங்க. சரிடி, நான் போய் குளிக்கிறேன். உங்களுக்கு என்னன்னு தெரில, டக்குன்னு ஜிம்மன் திரும்பும் போது லொட்டுன்னு அவரோட பட்டில் அடிச்சிருப்பீங்க. ஏய் என்னடி அப்படிங்கிறாரு. அடுக்குன்னு தோணுச்சு அடிச்சேன், சாரி பாஸ் அப்படிங்கிறீங்க. அப்படியே ஒரு பார்வை, வேலையாக இருக்கிறதால ஒன்று சும்மா விடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே அப்படியே உள்ளே போயிட்டார். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ கிச்சனில் போயிட்டு நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தை, அதுக்கப்புறம் உங்கள் மாமனார் 2 பேருமே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்னம்மா ஏன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அத்தை இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும்ல, அதுக்காக தான் அர்ஜுனுக்கு செஞ்சிட்ருக்க சூப் மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஓகே சூப்பில் சாப்பிடலாமா அவன்? அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இல்லைம்மா நானே செஞ்சுக்கிறேன், நீ பரவாயில்ல அத்தா, இதில் என்ன இருக்குது, நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சிருப்பீங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கொஞ்சம் நேரம் தூங்குங்க. சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நானும் ஜிமினாவும் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். இல்லைம்மா அத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வயசாகுது உங்களுக்கு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இட்லியெலாம் செஞ்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே ஜிமினோ அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே போய் ஃப்ளாட்டு. இங்கே நீங்கள் 2 பேரும் அப்படியே அவரோட காரில் ஏறிட்டு டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் தான் வந்தாச்சு. ஜிம்மன் அப்படியே வண்டியை விட்டு இறங்கிட்டு சரி வா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வண்டியில் அப்படியே உட்காந்து அப்படியே ஹெசிடேட் ஆகுறீங்க. இந்தாங்க சாப்பாடு அவளுக்கும் சேர்த்து செஞ்சுருக்கேன், கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லை கொடுத்துட்டு அங்கே என்ன ஏதுன்னு பாருங்கள், நான் காரில் வெயிட் பண்ணுறேன். என்ன லூசா நீ, ஏன் இப்படி பேசுகிற? முதல்ல வா ஏன். இல்லை வேண்டாம் ஜிம்மண்ணா, அது பிரியா இருப்பா, எல்லா தப்பும் நான் தானே பண்ணேன். ஜிம்மனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பாரு, அவளும் அவனும் காதலிக்கிறாங்க. ஆனால் நீ இந்த வீட்டுக்கே மருமக, அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சரியா? உனக்கு இல்லாத உரிமை அங்கே ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் உனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கும். அவளுக்கு கல்யாணமே ஆகிட்டா கூட பெரிய மருமக அப்படின்னு உனக்கு தனியாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நீ எதிர்பார்க்குறேன்னு நான் சொல்லலை, இருக்குன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் ஹெசிடேட் ஆகி உட்கார்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீ வந்தது தெரிஞ்சு நீ கார்லேயே உட்காந்துருக்கன்னு தெரிஞ்சதுன்னா அர்ஜுன் அவ்வளோதான் மன வருத்தப்படுவான். இதனால் அவங்க 2 பேருக்கும் மனஸ்தாபம் வரணும்னு நீ எதிர்பார்க்குறியா? அச்சோ அப்படிலாம் இல்லை லட்சுமிண்ணா, என்னால் அவங்க 2 பேருக்கு பிரச்சனை வேண்டாம். அப்புறம் என்ன, ஒழுங்கா வா. அது
வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு உங்களை டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அப்படியே கொஞ்சம் தயங்கி போயிட்டுருக்கீங்க. ரூமை கிட்டக்க வரும்போதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது. கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது அர்ஜுனோட ரூமே வந்துடுச்சு. அப்படியே நீங்கள் லைட்டாக கதவு கிட்ட நிற்கிறீங்க. கையை நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்து அப்படியே உங்களுக்கு கதவுக்குள்ளே வர வைக்கிறாரு ஜிமினா. இப்போது ஜிமன் ஃப்ரெண்டில் இருக்கார். நீங்கள் லைட்டாக தள்ளி அப்படியே லைட்டாக கீழே குனிஞ்சிட்டு யாராவது உட்காந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம்ல. பார்த்தா அவரோட அந்த படுக்கைக்கு பக்கத்தில் அங்கே யாரோ சேர் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி அது பிரியா தான். பிரியா இருக்காளா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மனோட சைடில் போய் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ டக்குன்னு பிரியா வாங்க அண்ணி அப்படிங்கிறா. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இங்கே அர்ஜுனு அண்ணி அப்புறம் எனக்கு என்ன சாப்பாடு எடுத்து வந்திருக்கீங்க? சூப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அர்ஜுன். ஓ அண்ணி எனக்கு ஊட்டி விட்றீங்களா? இங்கே அப்படியே ஜிம்முன்னு அப்படியே அர்ஜுனை பார்த்து முறைக்கிறாரு. ஆனால் நான் பேஷண்ட்டுக்காக இது கூட ஜிம்மனா அப்படி சொல்லிட்டு அவரோட கையில் அப்படியே ஆமில் அடிச்சுட்டு நான் ஊட்டி விட்றேன் அர்ஜுன். ஆனால் டக்குன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் பிரியா பார்க்குறீங்க. பிகாஸ் அவள் கோவப்படுவாளோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் அவளை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இப்படி தயங்குறீங்க. அண்ணி எனக்கு பசிக்குது ஊட்டி விடுங்க. இங்கே அவன் எரிஞ்சிட்ருக்கான். பிரியா ஆனால் வாயே திறக்கவே இல்லை. அப்படியே மௌனமாக இருக்கா. ஜிமினு ஏன் நான் ஊட்டி விட்டாலும் அவன் தொண்டையில் இறங்காதா அப்படிங்கிறாரு. எனக்கு யார் பிடிக்குமோ அவங்க ஊட்டி விட்டா எனக்கு பிடிக்குமோ அவங்கள்ட்ட தான் நான் வாங்கிப்பேன். அப்போ தான் ஒவ்வொரு வாயும் ரொம்ப இனிமையாக டேஸ்ட்டாக அப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. நல்லா தானே இருக்க, உன்னை எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க? என்ன சீன் போடுறியா நீ? டாக்டர்கிட்ட போயிட்டு உனக்கு எப்படி டிஸ்சார்ஜ்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். இங்கே நீங்கள் அர்ஜுனுக்கு அப்படியே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ணி ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் கேட்குறான். டக்குன்னு நீங்கள் ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன், நான் நல்லா தானே இருக்கேன், இந்த குடி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போது அப்படியே பொறுமையாக ஃப்ரீயாக எழுந்திருக்கிறா. அப்படியே சைடில் வரா. நீங்கள் அப்படியே கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. வயன் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு அப்படியே அப்படியே வருது, அப்படியே முழுங்கிட்டு அப்படியே என்னதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. சாரி, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு எந்த விதத்துலையும் மீன் பண்ணவே இல்லை வயன். சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அர்ஜுனுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. நான் ரொம்ப அதிக பிரசங்கி மாதிரி கொஞ்சம் ரூடாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டேன். சாரி அபவுட் இட். நிஜமாக நான் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆதங்கத்தில் அதுமாரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னை பெரிய மனசில் தான் மன்னிச்சிடுங்க வயன். எனக்கு உன் மேலே கோபம்லாம் இல்லை. உன் நிலைமையில் நான் இருந்தாலும் நானும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது அர்ஜுன் அண்ணி, நீங்கள் பியோர் சோல். இவ்வளோ மாதிரிலாம் நீங்கள் பண்ண வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அவள் மேலே உள்ள ப்ளேம் போகணுங்கிறதுக்காக உங்கள் மேலே நீங்கள் ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு அவகிட்ட பேச பிடிக்கலன்னாலும் பேச பிடிக்கலன்னு சொல்லிவிடுங்க. உங்களோட கோவம் ரொம்ப நியாயமானது தான். நீங்கள் அப்படியே, அதாவது பிரியா அப்படியே அர்ஜுனை பார்த்துட்ருக்கா. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை.
நீங்கள் 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டிங்களா என்னால்? இல்லை இல்லை அண்ணி அப்படிங்கிறாரு. இல்லை நானும் சண்டை போடல. அர்ஜுன் உண்மையை சொல்லு, அவளை திட்டினியா? ஆமாம், பின்ன திட்ட மாட்டாங்களா? இன்னும் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வரல, கல்யாணம் பண்ணிக்கிட்டே வரல, அப்போவே அவள் உங்களை எதிர்த்து பேசுகிறான்னா அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அந்த குடும்பத்தை பிரிச்சிட மாட்டாவ? அப்போ கோவம் வராதா எனக்கு? அதான் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கேன். ஏன் அர்ஜுன் அந்த மாதிரி பண்ணுற? சாரிம்மா, அவன் உன்னை திட்டினதுக்கு அவன் இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் நினச்சி பார்க்கல. இல்லை, அவர் திட்டினதில் எந்த வித தப்பும் இல்லை. எனக்கு தான் இந்த குடும்பத்தில் இன்னும் கல்யாணம் ஆகலையே. கல்யாணம் ஆயிருந்தாலும் அப்படி பேசியிருந்துருக்கக்கூடாது. சாரிம்மா, அவனுக்கு பதிலாக நான் கேட்டுக்கிறேன். பரவாயில்ல. இப்போ டக்குன்னு ஜிம்மின் வந்துட்டாரு. அப்படியே எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. என்ன என் ஒய்ஃபை சுற்றி கும்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்கள் ஷோல்டரில் அப்படியே ஹேண்டை வச்சுட்டு பேசிகிட்ருக்காரு. ஐயோ ஜிம்மினு, உன் பொண்ணாடி நான் எதுவுமே பண்ணலப்பா. நீ அப்படியே பண்ணிடுவியா? தொலைச்சிப்படுவான்னு ஆள பாரு, உன் அண்ணிடாவ. தெரியும் ஜிம்மினு, படுத்தாதடா, பேஷண்ட்ரா. நீ மூடு. உனக்கு இன்றைக்கி டிஸ்சார்ஜ். இன்றைக்கி வரைக்கும் தான் இந்த பேஷண்ட்டுங்கிற கம்பளி போர்வையில் நீ இப்படி போத்திட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்க்கணும், தெரியும்ல? அது சரி, இவ்வளோ வேற அப்பா ஒரு மாதிரி சந்தேகத்தோடு பார்த்துட்டாரு. வீட்டில் போனால் ஏதாவது கேட்பாரானா? சாவுடா. இதை பாருங்க, உங்களோட லவ் வாழ்க்கையில் என்னையும் என் பையனையும் தயவு செஞ்சு இன்க்ளூட் பண்ணாதீங்க. உங்கள் லவ்வுக்கு நீங்கள் தான் போராடணும். இவன் ஹெல்ப் பண்ணுவான், அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு தயவு செஞ்சு யாரையும் இழுத்து விடக்கூடாது, சரியா? உங்கள் லவ்வுக்கு நீங்களே சாச்சு, நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்க. என்னையும் என் பையனையும் விட்டுறணும், புரிஞ்சுதா? என்னென்ன ஒன்றை நினச்சி தான் நானும் அவளும் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஆரம்பிக்கலான்னு இருந்தோம். ஏன்னா நீங்கள் கைண்டிட்டா இப்படி? நான் அதெல்லாம் முடியாது, போ. நான் ஹெல்ப் பண்ணலாம் மாட்டேன். நீயாவது உன் பிரியாவது, நீயாவது உன் லவ் ஆகுது. ஏன்னா நடுவில் விட்டு கொலை பண்ணிவிடும், தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தரத்தை நீங்கள் ஜிம்மனை அழைச்சிட்டு போயிட்டாரு. அப்படியே வெளியில் தான் உட்காந்துட்ருக்கீங்க 2 பேரும். என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ஜிம்மின்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜிம்மின்னு, என்னாடி இவனுங்க வேறு நம்மளே எழுதி விட்டுருவாங்க போலியே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏங்க ஹெல்ப் பண்ணுவோமே, பாவம் உங்கள் தம்பி தானே. நம்ம ஹெல்ப் பண்ணாமல் பாவம் போனால் போட்டோம், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண போகிறது? இதை பாரு, நீயும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நானும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அவன் காதலுக்கு, அவன் வாழ்க்கைக்கு அவனே போராடிக்கிட்டான். புரிஞ்சுதா? சரி. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மனை ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் அப்படியே லேப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே தூக்கம் வருது, பிகாஸ் நைட் அவ்வளோ தூங்கிக்க மாட்டீங்க. அப்படியே ஜிம்மனோட தோலில் லைட்டாக சாஞ்சு அப்படி தூங்குறீங்க. இப்போ ஜிம்மன் அழகா அதை வந்து ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துகிட்டு அதை அப்படியே இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காருல லேப்டாப், ஸோ அதில் வால்பேப்பராகவே வச்சுட்டாரு. அதை தூக்கம் அப்படியே கலைஞ்சி ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு எழுந்திருக்கிறீங்க. நல்ல தூக்கம். இதுவும் ஒர்க் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை பார்த்து கேட்குறீங்க. அவரை டக்குன்னு ஒரு விண்டோஸ் இருக்கும், அதை அப்படியே மூடி விட்டுட்டு முடியலையே அப்படிங்கிறாரு. இது என்னது? இருங்க, இந்த ட்ரெஸ் நான் இப்போ போட்டிருக்கேன், அதே சட்டை நீங்களும் போட்டிருக்கீங்க. எப்போ எடுத்தது? தூங்கிட்டு இருக்கேன் வேற நான், இப்போ எடுத்ததா? பரவாயில்லையே, ஃப்யூஸ் போயிடுச்சோன்னு நினச்சேன். டியூப் லைட்டாக மின்னி ஒரு வழியாக லைட் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏங்க ஓட்டாதீங்க. எப்போ அப்படி இருந்தாலும் மொபைலில் தானே, எப்படி லேப்டாப்பில்? ஐயோ முன்னாடி மூளை வர ஒர்க் ஆக மாட்டுதே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கேபிள் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, 2த்துலேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன் ஃபைலை
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓ, நல்லா இருக்கு. எனக்கும் அனுப்பி விட்றீங்களா வாட்ஸ்அப்பில்? நானும் வச்சுக்கிறேன். சரி, ஓகே. சரி, தம்பியோட லவ்வுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். வெயிட் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு இப்போ தானே சொன்னீங்க? அது சும்மா விளாண்டதுடி. எப்படி அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பான், ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம நிற்க முடியுமா? சரி சொல்லு. நம்மலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கக்கூடாது. அவரோட லவ்வுக்கு அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கணும். அவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் சப்போர்ட் வேணால் நம்ம பண்ணலாம். ஃபர்தராக எது வேணாலும் பின்னாடி போகிற படி அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். சரி, இப்போ உள்ளே போயிட்டு இதை பற்றி பேசலாம். ஓகே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அவனும் 2 பேர் தூங்கிட்டுருக்காங்களே. ஏங்க அதுலேயும் ஒரு செல்ஃபியை போடுங்க. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ 4 பேருமே சேர்த்த மாதிரி ஒரு செல்ஃபி, அதில் 2 டிக்கெட் தூங்குது. ஸோ எடுத்தும் போது ஏங்க சூப்பராக இருக்குங்க. இந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு பிரியா எழுந்துட்டா. அண்ணி எப்போ வந்தீங்க? இப்போ தான். சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? இல்லை சொல்லுங்க அப்படிங்கிறா. நீ போய் ட்ரெஸ் மாற்றல, கிளம்பல, குளிக்கல? போகணும், பரவாயில்ல இருந்துக்கிறேன், ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, ஓகே. நீ என்ன பண்ண, ஒரு 1/2 கழித்து இங்கேருந்து கிளம்பு, உங்கள் வீட்டுக்கு போ. டைரெக்டாக குளிச்சுட்டு கிளம்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு. இங்கே அதுக்குள்ளே நாங்கள் இங்கே எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அர்ஜுனை வந்து வீட்டுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே இங்கே வந்து அவரை அழைச்சிட்டு போகிறேன். இல்லை, இதுதான் சரியாக இருக்கும். ஓகே, நீ டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடு. ஒரு 5:30 அதுக்குள்ளெல்லாம் கரெக்டாக வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. எங்கள் அர்ஜுனை நாங்களும் அழைச்சிட்டு வந்து உங்களோட லவ் மேட்ரை நீங்கள் ஓப்பனாக பண்ணுங்கள். எதுக்கு டிலே என்ன பண்ணணும்? அவனும் வேலையில் இருக்கான். உனக்கும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே? ஆமாம். இல்லை லவ்வோட? இல்லை வாழ்ந்தா அர்ஜுனோட தான். தென் அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? நாள் கடத்த வேண்டாம், டப்புன்னு வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் நீயும் அர்ஜுனும் ஓப்பனாக பண்ணுங்கள், சரியா? உங்கள் லவ்வை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் லவ்வை நீங்கள் தான் ஓப்பனாக பண்ணணும். சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்ஸ் ஜிம்மனா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஜிம்மனிக்கு இன்னும் காண்டு இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒய்ஃபை அவள் ஒரு மாதிரி திட்டாங்கிறதால அவரால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பழைய மாதிரி இருக்க முடியல அவரால். என்ன சொல்கிறீங்க அண்ணி, விளாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் இந்த கான்வர்சேஷனை கேட்டிருப்பாரு. அர்ஜுன் நான் விளாட்ல, சீரியஸாக பேசிகிட்ருக்கேன் அண்ணி. இப்போல்லாம் என்னால் சொல்ல முடியாது. அப்படியே பிரியா வாய மூடிட்டா. பிரியா, நீ அவனுக்காவது எடுத்து சொல்லு. அர்ஜுன், ஏன்? இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வரேன், திருப்பி என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக பிளான் பண்ணுறீங்களா ஒட்டுமொத்த குடும்பமும்? என் அப்பா எப்பேற்பட்டது தெரியுமா? அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அன்னிக்கு வேறு இருக்காங்க. அதெல்லாம் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார். காதலே அவருக்கு பிடிக்காது. இதில் நான் போய் சொன்னால் எங்கள் அப்பா கொலை பண்ணிடுவார். இது தாண்டா உன்னோட பர்ஃபெக்ட் சான்ஸ். யோசி, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க, இப்போ இந்த மாதிரி மேட்ரை நீ ஓப்பன் பண்ணன்னு வச்சுக்கோயேன், அவர் எது பேசுகிறாரோ இல்லையோ, ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா அத்தை சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீ இப்போ தான் உடம்பு தேடி வீட்டுக்கு வந்திருக்க. திருப்பி உன்னை மன உளைச்சலாக்கி உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அத்தை சும்மா விட்டுட்ருப்பாங்கன்னு நினச்சியா நீ? இது உன்னோட பர்ஃபெக்ட் சான்ஸு. நீ உடம்பு குணமாகி இதை சொன்னோன்னா திருப்பி உன்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. அது ஒரு விஷயம். ஹாஸ்பிட்டல்லேருந்து உள்ளே வரவனுக்கு டக்குன்னெலாம் ஹாஸ்பிட்டல் சேர்க்குற மாதிரி வராதுடா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் குத்துதே குடையுதுன்னா நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா. என்ன நீ சொல்கிறீங்க? அவள் சொல்கிறது உண்மைதான்.
அவள் சொல்கிற மாதிரி கேளு. இன்றைக்கி ஈவினிங் 2 பேரும் வந்து ஓப்பன் அப் பண்ணுங்கள். நானும் வயனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், சரியா? ஆனால் சப்போர்ட் பண்ணுவல பண்ணுறேன்டா, ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? அதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டியை தொந்தரவு பண்ணுறது விடணும். அச்சச்ச, நீ என்னது இடத்த பிடிச்சா மனத்தை பிடிப்பாங்கம்பாங்களே, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? வாய்ப்பில்லை. ஏன் பொண்டாட்டி ஐயோ ஓம் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு கடுப்பில் அப்படியே பார்க்குறாரு. இல்லைண்ணா நீ வேற ஆச்சு, ஏன் அண்ணியை நான் கலாய்க்காமல் நான் சண்டை வளர்க்காமல் பின்ன யார் சண்டை வளர்க்குறது? நீ எதுக்கிட்ட பொண்டாட்டின்னு அதுக்கு முன்னாடி அண்ணா ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுண்ணா. அப்படி ஃப்ளோவில் வரும், நீ என்ன கூட பொண்டாட்டின்னு கூப்பிட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியா வேற ஒரு குண்டை தூக்கி போடுறா. சனியை நேரம் பார்த்து பழி வாங்குது பாரு. இப்போது ஜிம்முன்னு அப்படியே பக்கத்தில் இருந்து ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து சொல்லு எதுக்கு பொண்டாட்டி தெரியாமல் சொல்லிடுறேன். சத்தியமாக அந்த மாதிரி எண்ணம் இல்லைண்ணே. எனக்கு அப்போவே உன் மேலே சந்தேகம் இருந்துச்சு. என்ன இப்போது என்ன ஜிமினா, இப்போ இதுதான் சண்டை, இதுக்கு தான் நம்ம சண்டை போடணுமா? இன்னும் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, இது ஒரு பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கீங்க. யாரை எதில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. என்ன இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான் நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ என்ன நீ அண்ணன் இப்படி சொல்லுது? டே அதெல்லாம் இல்லை, இனிமேல் அண்ணி நொன்னின்னு அவள்கிட்ட எல்லாம் கிட்ட போகிறதுலாம் வச்சுக்கேன், கால் திருகி கையில் கொடுத்துருவேன். பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். இல்லைனா லவ்வை கூட லேட்டாக சொல்லிடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெட்டுக்கம்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சினாரியோஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருச்சு. இங்கே டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு. அதே மாதிரி அங்கேயும் பிரியா வந்துட்டா வீட்டுக்கு. எல்லாத்துக்குமே டங்கு வேறு கிழியுது, எல்லாம் பயத்தில் நின்றுட்டுருக்கு. இப்போது அந்த நிமிஷம் டக்குன்னு வந்து பார்த்தா ஜன்னு அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஹாலில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்து சொல்லிகிட்ருக்காரு. கிச்சனில் நீங்களும் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருப்பா, ஜஸ்ட் சும்மா ஃப்ரெண்டுங்கிற மாதிரி தானே. ஸோ அந்த பொண்ணும் ஹாலில் தான் இருந்துகிட்ருக்கா. இங்கே ஜிம்மினா அவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. சொல்லுடா. அம்மா என்னடா வேலையாக இருக்காண்டா கிச்சனில்? அத்தை நீங்கள் போய் என்னென்னு பாருங்கள், நான் இந்த வேலையை பார்த்துக்குறேன். அது இல்லைம்மா, அத்தை நீங்கள் போய் பாருங்கள். அப்படியே கிச்சனில் ஒரு மாதிரி குட்டியோண்டு செல்ஃப் மாதிரி குட்டியோண்டு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப் வழியாக ஹாலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த கேப்பில் அப்படி லைட்டாக கீழே குனிஞ்சு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்னடா? அம்மா உன்கிட்டயோ அப்பாக்கிட்டேயோ ஒரு விஷயம் சொல்லணும். நான் லவ் பண்ணுறேன். ஆமாம், நான் லவ் பண்ணுறேன். உட்காந்துருக்காளே எவ்வளோதான் நான் லவ் பண்ணுறேன். பேர் பிரியா. நானும் அவ்வளோ ரொம்ப சின்சியராக ட்ரூவாக லவ் பண்ணுறேம்மா. கல்யாணம் பண்ணி வைங்க. அவர் அப்பா அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறாரு. ஏன்டி உன் 2 பையனும் இப்படி தானாடி அப்படிங்கிறாரு. எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் அது என் பிள்ளை மட்டும்தானா? உங்களுக்கு அதில் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. நான் மட்டும் பிள்ளைய பெற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் திரும்பிக்கிறாங்க. நீங்கள் சாபாஷ் சமத்தை வேறு லெவல், நீங்கள் மாஸ் காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதில் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த சொந்த பந்தத்துக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும், ஜாதி மாறக்கூடாது, அது இதுன்னு என்கிட்டலாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. நான் அப்புறம் எப்படி சொல்கிறது, அம்மா அப்பா சம்மதத்தோடு தான் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் இல்லையே. ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிலைமைக்கு என்ன தள்ள மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் முடிவை நீங்கள் சீக்கிரமாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தான் போய் பொண்ணு வீட்டில் பேசணும்ல, அதனால். யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை, அர்ஜுன் எவ்வளோ பொல்லாக பேசுவார்னு. அப்படியே எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. என்ன நினச்சிட்ருக்க? யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு தெரியுமா?
உன் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல? தெரியும். ஏன்? அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, நல்ல ஒய்ஃப் கிடச்சாங்க. எல்லாருக்குமே அது மாதிரி கிடச்சிருவாங்களா என்ன? நான் அந்த மாதிரி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி பொண்ணு தேவை கிடையாது. எனக்கு பிரியா தான் வேணும். நீங்கள் யாரை நீங்கள் கட்டி வச்சாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மண்டபத்தை விட்டு ஓடி போடுவேன். இவளை நான் இழுத்துட்டு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் சொல்லுங்கப்பா உங்கள் முடிவை. என்னால் இதை ஒரு காலமும் சம்மதிக்க முடியாது. அவனுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் உனக்கும் நடக்கும். இப்போ அவன் மாறிக்கிட்டு கல்யாணம் பண்ணலையா, சந்தோஷமாக இல்லையா பையனோட? அந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணோட நீயும் சந்தோஷமாக இருப்ப. என்னால் வாய்ப்பே கிடையாது. நீ என்னம்மா? நான் என்னன்னா நான் பொண்ணு. அட, நான் அதை கேட்கல. நீ ஹிந்துவா? பிரியாங்கிற கிறிஸ்டின் அம்மா நீ? ஏன்பா எதா இருந்தாலும் என்ன? நம்ம குடும்ப பொண்ணு, நம்ம மருமகன் நீங்கள் ஏன் பார்க்க மாட்டீங்க? அவள் குணத்தில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலையா, இல்லை அவள் ஏதாவது நடந்துக்கிட்டது உங்களுக்கு பிடிக்காம இருக்கா? அப்படி எதுவுமே இல்லைங்கும் போது அவள் எதாக இருந்தால் உங்களுக்கு என்னப்பா? இந்த பாருடி, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் வாயை மூடிட்டு சும்மா கிடக்க. அதுக்கு நான் அவன் ஏறி நின்றுட்டு பேசணுன்னு அவசியமாயிரு கிடையாது, சரியா? சொல்லி புரியவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அப்பா நீங்கள் ஒத்துக்கலைன்னா நான் திருட்டுத்தனமாக போய் கல்யாணம் பண்ணிப்பேன்ப்பா. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கலனாலும் பரவாயில்ல. அவர் அப்படியே காதில் வாங்கிட்டு செம்ம காண்டில் பக்கத்தில் ஏதோ ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் நீங்கள் அப்படியே காதில் மூடிட்டுருக்கீங்க. எருமமாடு ஒரு வார்த்தை கூட அம்மாட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அவங்க அம்மா மண்டையில் கொட்டு போடுறாங்க. சொல்லணும்னு நினச்சம்மா, அழகாக தான் இருக்கா என் மருமக. அங்கே என்ன பேச்சு? வந்துட்டாங்க. படித்து சொன்னேனேடா, காதலிச்செல்லாம் பண்ணாதன்னு. கேட்குறியா? நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணணுன்னே தோணுச்சு. எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைன்னு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்புறாங்க. அண்ணா நீ சொன்ன மாதிரி நான் ஓப்பன் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? பரவாயில்ல, பிரேவாக போல்டாக இருக்க. நெக்ஸ்ட்டு நான் பார்த்துக்குறேன், ஓகே சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமில் போய் உட்காந்துட்டாரு. நான் என்ன பண்ணணும்? நீ அடிக்கடி இந்த வீட்டுக்கு வா, இம்ப்ரெஸ் பண்ணு, அதுதான் பண்ணணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. ஆமாம் அதுக்காரே என்ன பண்ணுறதா இருக்கேள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீயும் பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் டே ஸோ இங்கே காலையில் அவங்க அப்பா நியூஸ் பேப்பர் படிக்கிறது வழக்கம். ஸோ இங்கே ஜிம்மினாவும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அப்படி இங்கே வேறு வயன் காதலிச்சு 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போது அவங்க இதில் இதாகிடுச்சு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நிறைய பேர் சக்ஸஸாக இருக்கிற மாதிரி நிறைய நியூஸு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு, நிறைய நியூஸஸ் அந்த மாதிரி காமிச்சிட்டு அதுமாரி சொல்லிகிட்ருக்காரு. இங்கே அவங்க அப்பாவுக்கு, ஜிமினு என்னடா பண்ணுற? அப்பா நியூஸு பார்த்துட்ருக்கேன்ப்பா. இதோ பாருங்களேன், நான் பொய் சொல்ல பாருங்க, நீ சொல்கிறதெல்லாம் என்னமோ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அப்பா நான் டைரெக்டாக தான்ப்பா சொல்லிகிட்ருக்கேன், இதில் என்னப்பா இருக்குது? ஒத்த பிள்ளை, 2 பிள்ளை இல்லை, கடைசி பிள்ளை, கல்யாணம் பண்ணி வச்சிருங்களாம்ப்பா, சந்தோஷமாக வந்துட்டு போட்டோம். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியவே முடியாது. வாய்ப்பே இல்லை. என்னெல்லாம் காதலிச்சு அதெல்லாம் இங்கே அவங்க அம்மா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க? அவன் என்னதான் பையனோட சந்தோஷமாக இருந்திருந்தாலும்
அவன் காதலிச்ச பொண்ணோட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சந்தோஷமோ துக்கமோ அது அவனுக்கு நல்ல விதமாக தான் இருந்திருக்கும், நல்லதாக தான் இருந்திருக்கும். பையன் நல்ல பொண்ணு தான், புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா. ஆனால் அவனுக்கு என்ன தான் பையன் எவ்வளோதான் நல்லவளாகவே இருந்தாலும் கூட அவன் விரும்பினதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் என்றைக்குமே கொடுக்கவே முடியாதுங்க, முடியவே முடியாது. நீங்கள் அவனை பிரித்தது தான், அவனுக்கு வேற கொடுத்தது தான். அவன் அதுக்காக மாற்றிக்கிட்டானே ஒழிய அவனால் அதை மறக்க முடியாது. இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக படியிலேருந்து இறங்குறீங்க, டக்குன்னு அந்த டாபிக் எல்லாத்தையுமே மாற்றிட்டு ஒழுங்காக கடைசி பிள்ளைக்கு அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வழியை பாருங்கள். இல்லைனா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. நானும் தானே பெற்றேன், எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. என் பிள்ளைக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு தைரியம் மனப்பக்குவம் என் பிள்ளைக்கே இருந்திருந்தா அவன் ஆசைப்பட்டதாவது நான் கொடுத்துருந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இந்த தடவை அர்ஜுனுக்கு அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். உங்களுக்கும் ரோஷம் இருக்குன்னா எனக்கும் ரோஷம் இருக்குது. நான் இத்தனை வருஷம் உங்கள் கூட குடும்பம் நடத்தியிருக்கேன். உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே வீராப்பா அப்படியே உங்கள் அத்தை அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அத்தை அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, நீங்கள் அப்படியே உங்கள் மாமா ஜிம்மன் எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்காங்க. பிகாஸ் இந்த தடவை அதாவது கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்குமே அவங்க அம்மா அந்த அளவு இல்லை, பேசிக்காகவே அவங்க எதிர்த்து பேசியிருந்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இது அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இனிமேல் ஹஸ்பண்டை எதிர்த்து பேசினது. ஆனால் இப்போ எதிர்த்து பேசினதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி கில்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லிட்ரலி ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. இதனால் எனக்கும் அவருக்கும் மனஸ்தாபமே வந்தாலே பரவாயில்ல, என் பிள்ளைக்கு அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும். நாங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டோம், அவங்க வாழ போகிறவங்களாவது சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்சது வாழட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி வைராகியத்தோடு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் டக்குன்னு அத்தையோட ஷோல்டர் பிடிச்சிட்டு, அத்தை மாஸ்க் காமிச்சிட்டிங்க, நீங்கள் வேறு லெவல் தான், நீங்கள் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் மாமாவை எதிர்த்து இப்படி பேசுவீங்கன்னு. பின்ன என்ன வாயனு எப்போ பார்த்தாலும் வாய மூடிட்டுருக்க சொல்கிறியா? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அமுக்கி வச்சது உள்ளே எல்லாமே ஒரு நாள் வெடிச்சிட்டு தான் வரும். அந்த மனுஷன் இப்போயாவது புரிஞ்சு நடந்துக்கிட்டா சரி. இல்லைன்னா அர்ஜுன் சொல்கிற மாதிரி அவன் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னா அப்பா இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன். அத்தை நீ சொல்கிற மாதிரி கிடையாதுடி. அதாவது அவர் சம்மதிக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த கல்யாணத்தில் நம்ம எல்லாருமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ நான் கூட பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பெரிய டாஸ்காக இருக்கும் போலயே அவரை சமாளிக்கிறது. அவர் ரத்தத்திலே ஊர்னவரடி நீ வேற. உன் மாமா பற்றி உனக்கு தெரியாதா? ஏதோ நல்லபடியாக அர்ஜுனோட பிரியாவோட கல்யாணம் நடந்து முடிஞ்ச சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நடக்கும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் அப்படி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான்டா இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். அன்யோ பாய் சரங்கே அமேஸ் ஹோப் யூ லைக் இட். ஸோ இந்த பாட்டோட அடுத்த பாட்டோட இது முடிஞ்சு போயிடும். ஸோ அவ்வளோதான், அதோட இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை சீசன் முடிய போகுது. அன்யோ ஹோப் யூ லைக் இட். அன்யோ பாய் சரங்கே அமேஸ் ஹோப் யூ லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ